Sarvam Shri Krishna Arpanam. Hi, hello, welcome back to Castle of Maha. 31 August 2025, a very special day. அதுதான் ராதா தேவி அவதரித்த தினம். பிரேமத்தின் சக்கே பக்தியின் உயிர், அதுதான் ராதா தேவி. கிருஷ்ணவின் பிரேமா ராதாவின் ஹிருதயத்தில் தான் பூர்ணமாகுது. இன்று ராதாஷ்டமி. அந்த ராதாராணி பற்றிய அற்புதமான கதையை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மகா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சானா என்ற ஊரில் விஷ்மானு மகாராஜா மற்றும் அவரது மனைவி கீர்த்திதா தேவி குழந்தை வேண்டி தீவிரமாக பிரார்த்தனை செய்தார்கள். ராதா தேவியின் பிறப்பு பற்றிய கதை 2 பாரம்பரிய வெர்ஷன் இருக்கு. முதலாவது பர்சானா. ஒரு நாள் அவர்கள் வீட்டில் தங்க மலரில் பிரகாசமான ஒளியுடன் ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த தங்க மலரின் மீது ஸ்ரீமதி ராதா தேவி பிறந்தாள். இரண்டாவது யமுனை நதி. சில கதைகளில் ராதா தேவி யமுனா நதியின் கரையில் ஒரு தங்க தாமரையில் தோன்றினாள் என்று வரும். அந்த தாமரையிலிருந்து குழந்தையை விஷ்பானு கண்டுபிடித்து தன் வீட்டுக்கு கொண்டு சென்றார். 2 உண்மையான கதை தான். ஆனாலும் பர்சானா தான் ராதா தேவி நித்திய ஸ்தலம் என்று கௌதியா வைஷ்ணவ பரம்பரை வலியுறுத்துகிறார்கள். அதனால பர்சானா இன்று கூட ராதாராணியின் ஆனந்த பூமியா இருக்கு. அவள் மிக அழகானவள். தெய்வீக ஒளி முழுவதும் பரவியது. ஆனால் அவள் கண்களை திறக்கவில்லை. அவளின் கண்களை திறக்காமல் பார்த்த விஷ்பானு கீர்த்திதா மிகவும் கவலை அடைந்தார்கள். ஏன் நம்ம பாப்பா கண்களை திறக்கவில்லை என்று வருந்தினார்கள். ஆனால் இது ஒரு அதிசய ரகசியம். ராதாதேவி தன் வாழ்நாளின் முதல் திருஷ்டி ஒரே ஒருவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்க விரும்பினார். அதுதான் பரமாத்மா ஸ்ரீஹரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அந்த நேரம் யசோதா தேவி தன் குழந்தையான கிருஷ்ணரை பர்சானாக்கு கொண்டு வந்தார். கிருஷ்ணாவை அருகில் வைத்த போதுதான் அவள் கிருஷ்ணாவின் முகம் கண்ட பிறகு சின்ன சிரிப்போடு தன் கண்களை மெதுவாக திறந்தாள். அவள் வாளின் முதல் பார்வை கிருஷ்ணராகவே இருந்தது. அந்த கணத்தில் ராதா கிருஷ்ணா ஆனந்தமாய் ஒன்றானார்கள். அதுவே ராதா கிருஷ்ணா பிரேம தத்துவ ஆரம்பம். ராதாதேவியின் பிறப்பு மிகவும் அதிசயமானது. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ராதாதேவி கிருஷ்ணரின் ஹரிதினி சக்தி, த எனர்ஜி ஆஃப் டிவைன் லவ். ராதா இல்லாமல் கிருஷ்ணர் முழுமை இல்லை. அதே போல் கிருஷ்ணர் இல்லாமல் ராதாவும் முழுமை இல்லை. அதனால்தான் ராதா கிருஷ்ணா என்று எப்போதும் சேர்ந்து சொல்ல வேண்டும். கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் லார்ட், ராதா இஸ் த சுப்ரீம் டிவோட்டி. கிருஷ்ணாவின் ஆனந்தம் ராதாவின் பிரேமால நிரம்புவது. பர்சானாவும் விஷ்பானு நந்தினிஸ் பிளேஸ்னு அழைக்கப்படுது. எப்போதுமே ராதாவின் டிவைனிட்டி கவுன்சில் பண்ணப்பட்டிருக்கும். Only real devotees can understand. In scriptures, Radha's name பாகவதம்ல டைரக்டா மென்ஷன் பண்ணல. Because she is the secret of divine love. Only Rasika Bhaktas can realize her. Radha is Aradhana, the embodiment of worship itself. இன்று ராதாஷ்டமி. ராதா ராணி பாதங்களை நினைச்சு நாமும் கிருஷ்ணருக்கு பிரேம சமர்ப்பணம் செய்யணும். அதுதான் பக்தியின் சத்தியம். ராதை இன்றி கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் இன்றி ராதையும் இல்லை. இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ராதே ராதே. ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா.